என்னடா இதுக்கு மேல இருந்தா மாட்டி போன தப்பிச்சு போக பாக்குறியா? ஆனா நான் எதுக்கு தப்பிச்சு போகணும்? நான் என்ன தப்பு பண்ண? எல்லாரும் பாருங்க, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? 2 பேரும் ஜோடியா வந்திருக்காங்க. என்ன பெரியவரே, நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? ஏடி இப்படி பண்ண? உன்னை இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு இப்படி எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே. நீலாவதி, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம வார்த்தை விடாத, தப்பாயிடும். அதான் பார்த்தாலே தெரியுதே. கண்ணால் பார்க்குறதையே பொய்யா இருக்கிற இந்த காலத்தில் இவன் சொல்கிறது உண்மைன்னா எப்படி நம்புறது? ஆ வேற நீ சொல்லியா இவன் சொல்கிறது நெசமா? என்ன தாத்தா நீங்க இவெல்லாம் ஒரு ஆள்னு இவன் சொல்றதை கேட்டுட்டு எங்க கிட்ட கேள்வி கேட்குறீங்க? தாத்தா உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய இடத்துல நீ இப்போ இருக்கையா? இவன் சொன்ன அத்தனையும் போய் தாத்தா. இவன் ஒரு ஃப்ராடு. என் பையனை ஃப்ராடுன்னு சொன்ன, அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதையா பேச சொல்லுங்க பெரியவரே. சி, வாய் மூடு. நீயும் ஒரு பொம்பளை தானே, இப்படி ஒரு பொறுக்கிக்கு தொண போற? காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வியா? உனக்கு என்ன மனசாட்சியே இல்ல? என் கூட நிச்சயம் பண்ணிட்டு இவன் கூட ஊரை விட்டு ஓடி இருக்கியே, நீ எல்லாம் மனசாட்சியை பத்தி பேசலாமா வித்யா? டேய், யார பத்தி என்ன பேசுற? உன்ன அத்தா கொஞ்சம் பொறுமையா இரு. பாத்துக்கோங்க, என்ன ஏமாத்திட்டு இன்னொருத்தங்க கூட ஓடி போனது மட்டும் இல்லாம அதை தட்டி கேட்கிற என்னையே கை நீட்டி அடிக்கிறா. டேய், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்த. இந்த மண்டபத்துல இருந்து நீ பொணமதாட்ட வெளியில போவ. கொல்லுவடா. ஏன் கொல்ல மாட்ட? இந்த ஊரோட ஜமீன் பேரன்ல நீ. அப்படிதான் செய்வ. கேட்க நாதி இல்ல பாரு. என்ன பெரியவரு, இதான் உங்க நியாயமா? சத்த இருப்பா. பேரண்டி, நீ இப்படி நடந்துக்கிறது தப்பு. தாத்தா அவன் தான் எல்லாம். முதல்ல சொல்லு, என்ன நடந்தது? தாத்தா இவன் பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி நகை பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள வெளிநாட்டுல போய் விற்கிற திருட்டு ராஸ்கல் தாத்தா இவன். ஆஹா, கதை சூப்பரா இருக்கு. எப்படி, இந்த கதைய நீயே ரெடி பண்ணியா இல்ல வித்யா உனக்காக ரெடி பண்ணாலா? என்னடா பொறுக்கி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாட்டுக்க நடிக்கிறியா? அதேதான் நானும் சொல்றேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா? உங்க 2 பேருக்கு பிடிச்சிருந்தா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு என்ன மாதிரி கௌரவமானவன் அசிங்கப்படுத்தணும்? பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்த நீ கௌரவத்தை பத்தி பேசுறியா? தப்பு செஞ்சவங்க மாட்டிக்கிட்டா மத்தவங்க மேல பழிய போட்டு தான் செஞ்சது சரின்னு தான் நிரூபிக்க பாப்பாங்க. அததான் நீயும் பண்ற. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி நான் வெளிநாட்டுக்கு விக்கிறேனே வச்சுப்போம். அதுக்கு என்ன ஆதாரம்? ஒருத்தவங்க மேல பழிய போடுறதுக்கு முன்னாடி அது உண்மைன்னு நிரூபிக்க ஆதாரம் வேணும் வித்யா. நீ பேசினது எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் கூட இருந்து பாத்துருக்கோம்டா. நாங்க சொல்றத இந்த ஊர் நம்பும். அப்படியா? ஓ, இந்த ஊரோட பெரிய மனுஷன் ஒரு கொலை பண்ணிட்டாருன்னு நான் சொன்னா இங்க உள்ளவங்க எல்லாரும் நம்புவீங்களா? ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன புத்தி கேட்டா இருக்கோம்? நம்ப மாட்டீங்களா? ஏன்னா என்கிட்ட இப்ப எந்த ஆதாரமும் இல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப இவங்க சொல்ற அவதூறை எப்படி நம்புவீங்க? நல்லவ மாட்டுக்க நடிச்சு நியாயத்தவும் பக்கம் வளைக்க நினைக்காத, அது நடக்காது. வார்த்தையில பந்தல் கட்டுற வேலைலாம் இங்க வேணாம். ஆதாரம் இருக்கா இல்லையா? என்ன என்ன பேராண்டி, என்ன ஆதாரம்? தாத்தா இந்த காயெல்லாம் இவன் கூட சண்டை போடும்போது வந்ததுதான். நீயே கைய கால கிழிச்சுக்கிட்டு காட்டுவ,
அதெல்லாம் ஆதாரம்னு நம்புவாங்களா? வேற எதுவும் இல்லையா பேரா? உங்க பேத்தி நான் போய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாத தாத்தா? ஏன் நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? இங்க பார்த்தா பஞ்சாயத்துங்கிறது கோர்ட் மாதிரிமா. இங்க பந்த பாசத்துக்கெல்லாம் இடம் இல்லை, ஆதாரம் மட்டும்தான் ஜெயிக்கும். ம், பெரிய மனுஷன் தான். கரெக்டா பேசுறீங்க. இவங்க கிட்ட என்ன பத்தின ஆதாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா இவங்க ஊரை விட்டு ஓடினதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. என்னடா சாட்சி இருக்கு? ப்ரூவ் பண்றா பாப்போம். யாரும் ஒரு சாட்சி? உன்னோட இந்த ஃப்ராட் அத்தையும் அம்மாவுமா? வேற சாட்சி இருக்கு. யாரு? இந்த கூட்டத்துல இருக்க அத்தனை பேரும் சாட்சி தான். என்னடா சொல்ற? ஆமா பெரியவரே, வித்யாவும் இவனும் நெருங்கி பழகுனது உண்மையா இல்லையா? அதுதான் இந்த ஊருக்கே தெரியுமே. இதுல வேற அசிங்கப்படணுமா? சொல்லுங்க. ஆமா நிஜம்தான். வித்யா இது வரைக்கும் எந்த பைக்ல ஏறி பார்த்ததில்ல. ஆனா இந்த பையன் பைக்ல மட்டும் உரிமையா ஏறி ஊரை சுத்தும். அதை நாங்க எல்லாரும் கண்ணால பார்த்திருக்கோம். 2 பேரும் ஒண்ணு மண்ணா பழகின விஷயம் ஊர்ல இருக்க சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுமே. பெரிய இடத்து விஷயமா இருக்கிறதால தான் நாங்க எதுவும் கண்டுக்காம இருக்கோம். இல்ல, நாங்க அந்த மாதிரி பழகல. ஏன் இப்படி தப்பு தப்பா சொல்றீங்க? ஏய் இரு, நீ ஏன் பதட்டப்படுற? ஏமா, நீ வித்யாவோட ஃப்ரெண்டு தானே? நீ சொல்லு, வித்யாவும் இவனும் லவ் பண்றாங்களா இல்லையா? சொல்லு. என்ன மன்னிச்சிரு வித்யா, உன் நல்லதுக்கு தான் நான் இந்த பொய்யை சொல்ல போறேன். நான் இப்ப இந்த பொய்யை சொல்லலைன்னா நீ எப்பவுமே சஞ்சய் கூட சேர முடியாது. ஆமா, வித்யாவும் சஞ்சயும் ஒருத்தர் மனசார விரும்பினாங்க. பள்ளி, நான் எப்ப வித்யாவை லவ் பண்றேன்னு சொன்னேன்? ஏன் இப்படி போய் சொல்ற? ஏய், உண்மையை சொல்றவங்கள மிரட்டக்கூடாது சஞ்சய். இந்த விஷயம்லாம் வித்யாவை நான் பொண்ணு கேட்டு வரும்போதே தெரியும். அதையும் தாண்டி இவ கழுத்துல தாலி கட்ட நினைச்சேன்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம்? கல்யாணத்துக்கு அப்புறமாவது ஒழுக்கமா இருப்பான்னு நம்புனேன். ஆனா இவ அதுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டா. உங்களுக்கெல்லாம் நான் என்ன கெடுதல் பண்ண? ஏன் எல்லாரும் என்னை தப்பா சொல்றீங்க? சஞ்சய் ஒரு ஃப்ரெண்டா பார்த்தது தப்பா? எந்த ஊர்லமா சடங்கான பொண்ணுக்கு மொரமாமா மாதிரி ஃப்ரெண்டு குச்சி கட்டுவான்? எல்லாத்தையும் உரிமையை செய்ய வச்சுட்டு இப்ப இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி கேளுங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதுல தேவையில்லாம ஏன் தலையை உருட்டணும்? ஓஹோ, கல்யாணத்துக்கு முத நாள் நீ இவ கூட வாழ்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தம்பி தப்பா பேசாதீங்க. என்ன மாதிரி ஒரு இளிச்சவாயன் தலையில இவளை கட்டி வைக்கலான்னு பிளான் பண்றியா? சத்தமா பேசுனா போய் நிஜமாயிடுமா? எல்லாரும் பாக்குறீங்களே, இவங்க பண்றது நியாயமா? இது ஒரு நல்ல ஊருன்னு நம்பி பொண்ணு எடுக்க வந்திருக்கு. நீங்க காட்டுற மரியாதை தானா? இவன் சொல்றது எதுவுமே நேசம் கிடையாது, எல்லாமே போய் நடிக்கிறான். நான் ஓடி போகல. அழுது நாடகம் போடுறா, யாரும் நம்பாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி. சொல்றேன்ல, இருன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல இங்க யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க ஐயா. வா.
அவன் தப்பானவன்னு நிரூபிக்க உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. தாத்தா எதுக்கு இதெல்லாம்? ஏய்யா, நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டீங்கன்னு இந்த ஊரே நம்புது, சாட்சியும் சொல்லுது. இதுக்கு மேல இந்த பிரச்சனை இல்லை, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஊர் வழக்கப்படி நீ வித்யா காலத்துல தாலி கட்டணும். தாத்தா என்ன தாத்தா நீங்க விளையாடுறீங்களா? அந்த பொறுக்கி சொல்றதை கேட்டுக்கிட்டு வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஊரே சொல்லுதையா. ஊர் 1000 சொல்லும் தாத்தா. எல்லாரும் சேர்ந்து நம்மளை செத்து போக சொன்னா நம்ம செத்து போயிடுவோமா என்ன? இவங்க சொல்றதுக்காகலாம் நான் வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நீ இது கழுத்துல தாலி கட்டலைன்னா இனி இந்த ஊர்ல வித்யாவை எவனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். தாத்தா, நான் கல்யாணம் பண்ணிக்காம வீட்லயே கூட இருந்துக்கிறேன். அதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப தப்பு. வித்யா, அவர் சரியா தான் சொல்லிருக்காரு. நீ பேசாம இரு. அரைஞ்சிருவ வள்ளி. உன்னையெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே நான் வெக்கப்படுறேன். ஏன் இப்படி பண்ண? வித்யா, உன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இப்போ நான் இந்த முடிவு எடுக்கலைன்னா இனி எப்போதுமே உன் வாழ்க்கையை சரி பண்ண முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் என்னால வித்யாவை கட்டிக்க முடியாது தாத்தா. சான்ஸே இல்லை. தப்பே செய்யாத நாங்க எதுக்கு வாழ்நாள் முழுக்க தண்டனை அனுபவிக்கணும்? ஏய்யா, வித்யாவை கட்டிக்கிறது உனக்கு தண்டனையா? ஆமா, விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டிக்கிட்டு வாழ்றது தண்டனை தானே தாத்தா. நானே வித்யாவுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மாப்பிள்ளையாக்க ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். இதான் உன் முடிவா? ஆமா. என் மருமகளுக்கு யாரும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்ணா பா, அப்பா சொன்னா கேப்பல்ல? கேப்பம்பா. வித்யா உனக்கு முறை பொண்ணு. அவளை கட்டிக்கிற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. போய் அவ கழுத்துல தாலி கட்டு. யோ, பெத்த பிள்ளைய அப்படி பாலிங்கிறதுல தள்ள பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? நீ எல்லாம் நான் சொல்றதை கேளு. நிறுத்தியா? என்னையா இத்தனை நாளா இவளை வீட்டுல வச்சு வளர்த்தது பத்தாதுன்னு இவளுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு ஏன் பிள்ளைய அப்பனா ஆக்கலான்னு பாக்குறியா? என்ன பேசுற நீ? அடியா அடி, நல்லா அடிச்சு கொல்லு. என்ன கொன்னுட்டு இவனுக்கு அவளை கட்டி வை. இத்தனை நாளா பழகி இருக்காங்க, இவ வயித்துல எதுவும் வளராதா? என் மேல உங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லடி, நம்பிக்கை இல்ல. எப்ப எங்க கிட்ட போய் சொல்லி அவன் கூட கிளம்பி போனியோ அப்பவே அந்த நம்பிக்கையெல்லாம் செத்து போச்சு. இங்க பாரு, நாக்கல நரம்பு இல்லாம பேசாதடி. வித்யா அந்த மாதிரியான பொண்ணு இல்ல. ஊரே சொல்லுதியா அவ லட்சணத்தை? பாத்துட்டு தானே இருக்க. நீலாவதி, போதும். உன்னை கும்பிட்டு கேட்டுக்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. பாத்தியல்ல, பாத்தியா பேரா? ஏதோ வேறொரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கலாம்னு சொன்னீங்க. பார்த்துக்க, சொந்த தாய் மாமா மகனை கூட வித்யாவுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த நிமிஷம் வித்யாவுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா இனி இந்த ஜென்மத்தில் வித்யாவுக்கு கல்யாணம் நடக்காதியா? வித்யா என்னையா பாவம் பண்ணா? உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது தானையா பண்ணுச்சு. நாம செஞ்சிருக்க பாவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லையா? இப்ப அது வாழ்க்கையை உன்னால நாசமாயிடக்கூடாதுயா. நான் சொல்றேன் கேளியா. என் வாழ்நாள்ல என்ன பெத்த தாய் தகப்பனுக்கும் படைச்ச சாமிக்கும் பிறகு நான் யாரு காலையும் விழுந்ததில்லை. உன்னை சாமியா நினைச்சு வரம் கேட்கிறேன்.
காலில் வேணாலும் தாத்தா என்ன பண்றீங்க? என்ன தாத்தா நீங்க என் காலில் போய் நீங்க விழலாமா? ஏயா நீ பண்ண தப்புக்கு ஒரு பெரிய மனுஷனை உன் காலில் விழ வச்சுட்டியா? வித்யாவுக்கு என்ன குறை? அந்த பிள்ளைய ஏன் வேணாங்கிற நீ? பொம்பளை புள்ள சாபம் சும்மா விடாதுப்பா. அந்த புள்ள கழுத்துல தாலிய கட்டு. ஐயா, தாலியை கட்டியா நம்ம குடும்பத்து மேல விழுந்திருக்கிற பாவத்தை போக்குயா. டே சஞ்சய், இந்த நிலைமையில கூட உன் ஆசை தான் முக்கியம் நினைச்சனா? உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கடா. ப்ளீஸ்ரா, தாத்தா சொல்றத கேளுடா. நீங்க தாலி கட்ட வேண்டாம் தம்பி. நீங்க பேசாம ஊருக்கு போயிடுங்க. நீங்க விரும்பின பொண்ணையே கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வித்யாவை உங்க கையால கொண்டு போட்டுருங்க. உங்க அப்பா ஏன் தங்கச்சிய கொண்டா? அவ குடும்பத்தை சின்ன பண்ணமாக்கனா. இப்ப நீங்க என் மருமகளை கொன்னுட்டீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல 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 இல்ல, நான் சரியாதாமா பேசுறேன். இப்ப நான் இத பேசலனா அப்புறம் பெரிய தப்பாயிடுமா? கேட்டுச்சா ஐயா? நல்லா கேட்டுச்சா? இந்த பழி சொல்லுக்கு நம்ம குடும்பம் ஆளாகணுமா? சொல்றத கேளியா, தாலியை கட்டியா. சஞ்சய், என் உசுறு போனாலும் பரவாயில்ல, நீ எனக்கு தாலி கட்ட வேணாம். நீ கிளம்பு. வித்யா, பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படி ஒரு கட்டத்துல தாலியை கட்டி எப்படி தாத்தா நிம்மதியா வாழுவோம்? இந்த கல்யாணம் நடக்கலைனாலும் நீ நிம்மதியா வாழ முடியாது தா. இதுவரைக்கும் நீ தியாகம் பண்ணதெல்லாம் போதும். உன் வாழ்க்கையும் தியாகம் பண்ண நினைக்காத. உக்காரியா, வித்யா காலத்துல தாலி கட்டு. உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஐயோ, தாத்தா போய்யா, போய் உக்காரு. உக்கார். அக்கா, இப்படி வா, உக்காரு. உக்கார். ஓம் கணானாம் தவா கணபதிகும் நமாமஹே கபிம் கபீனாம் உபவஸ்ரவத்தவம் ஜேஷ்டராஜ்யம் பிரம்மணாம். இந்த மாலையை வாங்கிக்கோமா. வாங்கிக்கத்தா. ஸ்ரீரதாதனம். ஓம் யஜ்ய புருஷாய ஸ்வாஹா. ஓம் யஜ்யாய ஸ்வாஹா. இந்த மாலையை போடுங்கோ. ஓம் மகா கணபதஜே ஸ்வாஹா. சௌபாகிய கணபதே ஸ்வாஹா. தில்லை கணபதே ஸ்வாஹா. மகாம்பிகாயை ஸ்வாஹா. வருணாய ஸ்வாஹா. ஸ்வர்ணமாங்கல்ய தேவதாப்ய ஸ்வாஹா. ஸ்வர்ணமாங்கல்ய தேவதாப்யா இதன்னமம. துர்காலக்ஷ்மி சரஸ்வதிதாப்ய ஸ்வாஹா. துர்காலக்ஷ்மி சரஸ்வதிதாப்யா இதன்னமம. யாகினீகேப்யா தேவதாப்யா ஸ்வாஹா. யாகினீப்யா தேவதாப்யா இதன்னமம. திருமாங்கல்யத்தை தொட்டுங்கோ. குலதெய்வத்தை நன்னா பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ. இந்த திருமாங்கல்யத்தை எடுத்து பிள்ளையாண்டா கையில கொடுங்கோ. ஓம் மகா கணபதஜே நமோ நமஹ. ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம் பாணவம் குருநாரணம் உபயம் வரதரம் வஸ்தே புராணம் போஷகத்வஜம் மகா கணபதஜே ஸ்வாஹா. துர்காலக்ஷ்மி சரஸ்வதிதாப்ய ஸ்வாஹா. துர்காலக்ஷ்மி சரஸ்வதிதாப்யா இதன்னமம. சரஸ்வதிதாப்ய ஸ்வாஹா. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கே பிரச்சோதயாத் ஸ்வாஹா. துர்கா பரமேஸ்வர்யா இதன்னமம. மாங்கல்யம் தந்துநானேன மம தீவன கேதுனா. கெட்டிமல கெட்டிமலம் கெட்டிமல கெட்டிமலம் மம தீவன கேதுனா. கண்டே பத்ராமி சுபகே त्वं दीवतरदां शुभं सर्वमङ्गल माङ्गल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते. धनं धान्यं वशं मधुपुत्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः स्वाहा. दुर्गालक्ष्मी सरस्वतीदाभ्यः इदन्नमम. வாப்பா போலாம்.
நில்லுடா. என்னடா எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? ஏய்யா என்னங்க ஏன் அவனை பிடிக்கிறீங்க? இவன் சரியான கல்யாண மோசடி மண்ண. இது வரைக்கும் 8-9 பொண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்கான். இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். ராஸ்கல் இப்பதான் மாட்டினான். நல்ல வேளை உங்க பொண்ணு தப்பிச்சிடுச்சு. வாடா. என்ன பாக்குற? வா. யோ இழுத்துட்டு வாங்க எல்லாத்தையும். வாமா. என்ன பாக்குற? வா. வாமா.